ஞாயிறு மாலையில ஆண்டு கொள்வதும் ஆசீர்வாதமும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஆசீர்வாதத்தை பற்றி தானே பார்க்குறோம். எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 28. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னாலே பிடிக்கல. ஆசீர்வாதம், செழிப்பு, நல்லா வாழ்றது பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாக்குறோம், மனுஷன் ஆதாம தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதிச்சு. நான் சொன்ன ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா, கடவுளோட கூட இருக்கிறது ஆசீர்வாதம். கடவுள் கூட இருந்தாருன்னா ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்ன்றது என்ன? ரொம்ப 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 நல்லா தெரிஞ்சுக்கிறபடி நம்ம பார்த்தோம்னா, ஆசீர்வாதம்னா என்ன? அது ஒரு வல்லமை, அது ஒரு சக்தி, அது ஒரு சக்தி, அது ஒரு வல்லமை. இன்னும் சொல்ல போனா, தெரியாத தேவன் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். கண்ணுக்கு தெரியாத தேவன் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். இப்போ நான் இன்னைக்கு சொன்ன வெளி பிரகாரமான காரியங்கள் புரிஞ்சதுல? இன்னைக்கு நான் சொன்னது வெளி பிரகாரமான காரியங்கள் இருக்கிறது பொருள், நகை, பணம், வீடு, நிலம், வெளி பிரகாரமான இருக்கிற காரியங்கள் அது அது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. சரியா? கடவுள் கூட இருக்கிறாரா? நான் எல்லாருக்கிட்டையும் கடவுள் இருக்கிறாரு, எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறாரு. ஏன்னா வெளி பிரகாரமான காரியத்தை பார்த்துட்டு கடவுள் அங்க அவங்க கிட்ட இருக்கிறாரு. அம்பானி அவ்வளவு பணக்காரன் இருக்கிறான், அவன் அவ்வளோ இப்போ இந்தியாலேயே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறான்னு சொல்றாங்க. அவங்க கூட கடவுள் இருக்கிறாரா? அப்படி எடுக்க முடியாதுல்ல. எல்லாமே இருந்தா, பணத்துல நல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்தா அது ஆசீர்வாதம் இல்லை. எல்லாமே இருக்கணும். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா ஒழுங்கு கிரமமான தேவன். கர்த்தர் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். நீதிமொழிகள்ல போட்டு என்னன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனைய கூட்டார். சொல்லுங்க, வேதனைய கூட்ட மாட்டாரு. இப்போ ஒருத்தர்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது, செழிப்பு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குதுன்னா அங்க வேதனை இருக்கக்கூடாது. ஹலோ, வேதனை இருக்கக்கூடாது. வேதனை இல்லாம இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அப்போ வெளிப்பிரகாரமான காரியங்கள்லாம் எல்லாமே இருந்துட்டு உள்ள பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகள் இடத்துல பிரச்சனை, மனைவி கணவன் கிட்ட பிரச்சனை, அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை, இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம்னா என்ன? தேவன் கூட இருக்கு. தேவன் கூட இருந்தானா அங்க ஒழுங்கும் கிரமமும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலன்னா, ஆதியாகமம் நம்ம பார்க்கறோம்ல, 1ஆம் அதிகாரத்திலே ஃபர்ஸ்ட்லயே பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மை மெருமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்திருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தா வெளிச்சம் உண்டாக கடவுள். அங்க என்ன பார்க்கறோம்? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்குது. தேவன் என்ன பண்றாரு? ஒழுங்க கொண்டு வர்றாரு. ஹலோ, ஒரு ஒழுங்க கொண்டு வர்றாரு. இப்போ சரீரத்துல ஒரு ஒழுங்கு தேவை, வெளியே ஒரு ஒழுங்கு தேவை, குடும்பத்துல ஒழுங்கு தேவை, கணவன் மனைவி உறவுல ஒரு ஒழுங்கு தேவை, பிள்ளைங்கள் இடத்துல ஒரு உறவுல ஒழுங்கு தேவை. எல்லாமே சீரும் சிறப்புமா ஒழுங்கும் கிரமமா இருக்கிறது தான் ஆசீர்வாதம். உங்க கிட்ட டச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா நம்மளுக்கு டக்குன்னு என்ன தோணுதுன்னா, வெளிப்பிரகாரமான காரியங்கள்லாம் ஆசீர்வாதம் தோணும்.
நீங்க சந்தோஷமா இருக்குது, மன நிறைவா இருக்குது, அதுவே ஆசீர்வாதம். சமாதானமா இருக்கிறீங்களா, அதுவே ஆசீர்வாதம். நம்ம என்ன பண்றோம்னா எதனா ஒரு பொருள் வெயிட்டா நம்ம கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருந்ததுன்னா அதுதான் ஆசீர்வாதம். அப்படி இணைக்க கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்க பாக்குறோம் எல்லாத்தையும் அழகா ஒழுங்கு கிரமமா சிருஷ்டித்து மனுஷன் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட கொடுக்குறாரு, கொடுக்கும் போது ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் என்னத்தை காட்டுதுன்னா எல்லா நிறைவும் உனக்கு இருக்குதுப்பா அப்படின்றத காட்டுது. மனுஷன் சிருஷ்டித்து ஆண்டு கொள்ளுன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. அது என்ன காட்டுதுன்னா உனக்கு எல்லாமே இருக்குதுன்னு காட்டுது. தேவன் அவனை ஆசீர்வதிச்சாரு அப்படின்றது அவன் இதுக்கு அப்புறம் நல்லா இருக்கிறது இல்ல, ஏற்கனவே எல்லாமே நல்லா இருக்குது அவனுக்கு. அவன் எல்லாத்தையும் உடையவனா இருக்கிறான் ஆதாம. அப்புறம் அவனுக்கு என்னத்துக்கு ஆசீர்வாதம்ன்றாங்க, எல்லாமே இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம்னா என்னன்னா எல்லாமே ஒழுங்கும் கிரமமா எல்லாமே நிறைவா இருக்குது. அங்க சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன். ஹலோ, எப்போ ஆண்டவர் அங்க இருந்து வெளியே வந்தாரோ, அவன் ஆண்டவர் விட்டு வெளியே போனானோ, அப்படிதான் சொல்லணும், சாரி மன்னித்து கொள்ளுங்க. அவன் பாவம் செஞ்சு ஜேவனை விட்டு வெளியே போனான் பத்தி, அப்பதான் சாபமே வந்து. இதே அப்படியே இந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த விவரத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னா யாக்கோபு கிட்ட பார்க்கலாம். ஆபிரகாம் கிட்ட இருந்து வருது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க கிட்ட அந்த விவரத்தை பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணிடுவாங்க. பாருங்க, நான் வசனம் எடுக்கிறேன் பாருங்க. ஆசீர்வாதம் அப்படின்னா அந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஈசாக்குடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய வாழ்க்கையில அப்படியே ப்ரொக்ரெசிவ் ஆயினே இருக்குது. ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்றத அந்த இடத்துல அப்படியே விவரமா கொஞ்சம் கொஞ்சமா விவரமா ஒரு புக்கு தலைப்பு இருக்குதுன்னு வைங்களேன். அந்த புக்கில் இருக்கிற தலைப்பு நல்லா புரியணும் அப்படின்னா உள்ள விவரம் கண்டென்ட் உள்ள இருக்கிற அந்த தலைப்புங்க சின்ன சின்ன தலைப்புங்க இருக்கும். புக்கு ஒரு பேர் ஒரு தலைப்புன்னா வைங்களேன், புக்கில் ஒரு தலைப்பு. அந்த உள்ள அந்த பணம்னு ஒரு புக் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த பணத்தை குறித்து தலைப்புங்க உள்ள இருக்கும், கண்டென்ட் இருக்கும். ஒரு தலைப்புல ஒரு விதத்துல ஒரு ஆங்கிள் ஒரு வியூல பேசியிருப்பாங்க. அதோட விவரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தலைப்பா ஒரு 10 தலைப்பு இருக்குது, ஒரு 20 தலைப்பு இருக்குதுன்னா ஒன்னொன்னுத்தையே அப்படியே படிச்சுனே வரும்போது அந்த விவரம் அப்படியே புரியும் பாரு. அது போலதான் இந்த ஆசீர்வாதத்தினுடைய விவரம். ஆதாம் இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், சாபத்துக்குள்ள போனான். சொல்றார் தேவன், சொல்றாரு உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோன்ற. சாபம்னா என்னது? கர்த்தர் இல்லாதது. நம்ம மாடர்ன் லாங்குவேஜ்ல சொன்னா, மாடர்ன் ட்ரெண்ட்ல சொன்னா, இப்ப இருக்கிற உலகத்துல சொன்னா, கர்த்தர் பேசியும் செவி கொடுக்காம இருக்குது சாபம். இப்ப இப்படி பேசினாதான் ஜனங்களுக்கு புரியும். குடும்பத்தை, வேலைய, ஊழியத்தை, பிள்ளைகளை வளர்க்கறத, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற உறவுல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யாம இருக்கிறது சாபம். அப்போ கர்த்தர் கூட இருக்க பாக்குறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் போது அது ஆசீர்வாதம். ஆதாம் என்ன பண்ணான்? எவ்வளவு பெரிய விஷயம், 3000 ஏக்கர்ன்றாங்க. இவ்வளவு பெரிய இடத்த கொடுத்து பண்படுத்தி காத்துக்கொள்ளுன்ற ஆசீர்வதித்தார். அவன் என்ன பண்ணான்? அவனுடைய வார்த்தையை மீறி சாபத்துக்குள்ள போனான். சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில ஆனான். சபிக்கவே பட்டான். அவங்க அங்க சாபத்தை வாங்கினவன் யாரு? லூசிபர். அவன் சபிக்கப்பட்டவன் கீழே விழுந்தான். அந்த சபிக்கப்பட்டவனுடைய வார்த்தையை இவன் கேட்டு கீழ்ப்படைஞ்சனால அந்த சாபமும் இந்த இவனுக்குள்ள வந்து போச்சு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கு நம்ம செவி கொடுக்குறோம், யாரு கூட இருக்கிறோம், யாரு கூட ஐக்கியமா இருக்கிறோம். ஒருத்தரை நம்ம பார்த்தா, ஒருத்தவங்க நம்மளுடைய வார்த்தையை கேட்கலையா, மதிக்கவே கூடாது. திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு சொல்லி நிற்கவே கூடாது. அதுவே ஒரு பிரச்சனை தெரியுமா? ஒரு காரியத்தை 10 தடவை 20 தடவை சொல்றது
ஒரு ஆளுகிட்ட நம்ம சொல்லுங்கிறோம், வா வான்னு கூப்பிடுறோம், வரலையா விட்டுணும் கம்மு. இப்ப நம்ம ஏரியால இருக்கிற நிலைமை எப்படி தெரியுமா? ஆவியில நிறையுது, ஆவியானவருடைய நிறைவு வருது, ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டு போயிடுது. வார்த்தையில நடனா வார்த்தையில நம்ம ஜனங்க நடக்கிறது இல்லையா? இந்த ஸ்லம் இந்த மாதிரி இதுன்னா காரணம் என்ன தெரியுமா? எல்லா சர்ச்சையும் ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்குதுன்னா வார்த்தை தான் ஒழுங்க கொண்டு வரும். நீ வார்த்தைக்கு கீழ்படிஞ்சாதான் அங்க வேலையாகும், குடும்பம் நல்லா இருக்கும். நீ சும்மானா நான் சொன்ன பாருங்க, மேல் மேய்ச்சல். சும்மானா அப்படி இப்படின்னு போயிட்டு ஜனங்க வராங்க பார்த்தீங்களா, மேல் மேய்ச்சல். அப்படி இப்படி பார்த்துட்டு ஆவியில நிறைஞ்சிட்டு ஒர்ஷிப் பண்ணிட்டு ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டு போயிருது. இது எப்படி இருக்குதுன்னா, ஒருத்த மன கஷ்டத்துல இருந்தா ஊத்தி ஊத்தி கொடுப்பாங்கல்ல, சரக்கு ஊத்தி கொடுக்குறது, கொஞ்ச நேரம் இருக்கா அப்பமா தெரிஞ்சிடும். சரி ஏதோ ஒரு இதுவா இருக்குது, ஒரே போர் அடிக்குது, சினிமாவுக்கு போகலாம். சினிமாவுக்கு போனா என்ன ஆயிடும், கொஞ்ச நேரம் அந்த 3 ஹவர் அந்த இதெல்லாம் மறந்துட்டு அதையே வச்சு வச்சு பார்த்துட்டு அந்த நினப்பு வராம இருக்கும். பேர் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த மறுபடியும் நினப்பு வரும். அந்த மாதிரி கதை இவங்க கதை. கும்பலா போயிட்டு டொம்முன்னு அடிச்சுட்டு அப்படியே ஆவியில நிறைஞ்சிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வரோம். வார்த்தையில நடனா அந்த ஆவி வராது. எது ஆசீர்வாதம்? ஆண்டோடைய வார்த்தை. வார்த்தைக்கு இருதயத்துல இடம் கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். ஆமென். வார்த்தைக்கு இடம் கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? தேவனையே அனுமதிக்கிறேன்னு அர்த்தம். வாழ்க்கையில உள்ளத்துல தேவனை சர்வ சிருஷ்டிக்கும் அதிகாரியான வல்லமையுள்ள தேவனை என்ன பண்ற, எல்லாத்தையும் ஆளுகை செய்யற தேவனை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது தான் ஆசீர்வாதம். அதைத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருகவே பெருக பண்ணேன், பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றாரு. இந்த சபிக்கிறவனை சபிப்பார். என்ன அங்க பார்த்தாரு? அவனுக்கு ஏன் ஸ்பெஷலா அதை சொல்றாரு? ஏன்னா அவன் உள்ளத்தை தேவன் படிச்சிருந்தார். அவன் செவி கொடுக்கிறாளே, தேவனை தன்னுடைய வாழ்க்கையில பெருசா நினைக்கிறாள், எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை முக்கியப்படுத்துறாள் அவன். அதனால்தான் பாருங்க, எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டி ஆராதிக்கும், தேவனை தொழில் கூட ஆபிரகாம். அப்போ தேவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இடத்தை கொடுக்குறான். அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். தேவன் முதல்ல உன் வாழ்க்கையில இருக்கிறாரு, அதான் ஆசீர்வாதம். நீ வெளிப்பிரகாரமா பார்த்துட்டு எல்லாம் காரு பங்களா நகை நட்டு கோல்டு நட்டு ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயர்னு வச்சிருந்தா ஆசீர்வாதமா? அது மெக்கானிக் செட் ரிப்பேர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். எது ஆசீர்வாதம்? இதெல்லாம் தேவன் ஆதாம சிருஷ்டித்து அந்த அந்த ஜேதன் தோட்டத்தை வைக்கிறாரு. அவனுக்கு எல்லாமே நிறைவா இருந்தது, சமாதானமா இருந்தான். ஹலோ, அதான் ஆசீர்வாதம். எல்லாமே நிறைவா இருந்தது, சமாதானமா இருந்தான். அதுல மெயின் பாயிண்ட் நான் கர்த்தர் கூட இருந்தாரு. ஆமென். பகலின் குளிர்ச்சியான வேலையில உலாத்திட்டு போறாரு ஆண்டவரு. உன் வாழ்க்கையில உலத்த வர்றாரு, நீ அனுமதிக்க மாட்ட. ஏசி போட்டு வெயிடானா வெயில்ல போய் சுட்டெரிக்கிற வெயில்ல போயிட்டு இருக்கிறேன்னு பாக்குறேன். கர்த்தர் கூட வர, வாடா கூழாகலாம் வாடான்னு கூப்பிடுறாரு. இல்ல நான் வெயில்ல தான் போய் சுத்தின்னு திரிவேன், சுட்டெரிக்கும் வெயில்ல சுடுதண்ணி ஊத்தின்னு சுத்தின்னு திரிவேன்ற. நம்ம ஜனங்களும் அப்படிதான் பாருங்க. நல்லாச்சு. இப்போ இந்த ஜனங்க நம்ம சபைக்கு வராங்கன்னு வைங்களேன், எல்லாரையும் ஆவியானவருடைய உதவியை கொண்டு வார்த்தையில அவங்கள கட்டணும். வார்த்தையில என்ன பண்ணணும்? அவங்கள ஒருமுகப்படுத்தணும். வார்த்தைக்கு அந்த அளவுக்கு மகிமையை தர அளவுக்கு ஜனங்களை என்ன பண்ணணும்? போக்கஸ் பண்ண வைக்கணும். ஒன்னொன்னு பேனு சொல்றாரு, செட் ஆகாத மாதிரி இருக்கும். அப்படி நத்தான் சொல்லு, உள்ள யாராவது மாதிரி அப்படி வேறு வா கவனி நல்லா கையை நீட்டு முட்டி போடுன்ற மாதிரி எல்லாரும் அந்த வார்த்தைக்கு போக்கஸ் பண்ண வைக்கணும். பாருங்க, யாரெல்லாம் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றத கண்டுபிடிக்கலாம்னா, சர்ச்சில பாஸ்டர் கிட்ட ஒரு சரியான கணத்தை அவங்க முகத்திலையும் அவங்க நடவடிக்கையிலையும் பார்க்கலாம். அது வார்த்தைக்கு
மரியாதை கொடுக்குற லேடி. வார்த்தைக்கு சில குறைகள்லாம் இருக்கலாம், ஆனா அந்த மனுஷன் வார்த்தைக்கு வார்த்தைக்கு கனத்தை கொடுக்குறான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு கர்த்தர்னால பயம் இருக்கும். எப்படி இயேசு போட்ல இவங்க சீசன்லாம் இருந்தாங்க, தண்ணியில நந்து வர்றாரு, அப்பா கரையில நிக்கிறாரு, அவர் கர்த்தர்னோடனே தப்புன்னு உண்டாம் பாரு. ஏது பயம், கர்த்தர் மேல மரியாதை, கர்த்தர் அந்த பயத்தை இருக்கணும் பாரு. சும்மா நினைச்சிங்க பயப்படுறேன் தான் அப்படின்னு. ஒருத்தருக்கு நடிக்கிறது தெரியும். நீங்க பாக்குறேன் பெரிய சர்ச்சு ப்ரேயர் மீட்டிங்ல 10 பேர் தான் இருப்பாங்க போல. வர்றதுனாவோ ஒரு 6000 பேர் இருப்பாங்க அந்த சர்ச்சில், 10,000 பேர் இருப்பாங்க சர்ச்சில். ப்ரேயர் மீட்டிங்ல பாக்குறேன் 10 பேரோ, சரியா பார்க்கல, சாரி, அவ்வளவுதான் இருக்குது. என்னன்னு கேட்டா என்ன அப்படின்னா முக்கியத்துவம் கிடையாது, தேவனுடைய காரியங்கள்ல முக்கியத்துவம் கிடையாது. எல்லாம் இந்த உலகமே சரி, ஃபுல்லா சுயநலத்துல இருக்கிற உலகம். ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, ஜனங்க எதுக்காக வராங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க. இயேசு இருக்கும்போது 5000 பேரை போஷித்தார்ல, ஒரு கூட்ட ஜனம் பைபிள் எப்படியே போட்டுக்குது, எதுக்காக வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், சாப்பாடுக்காக வருது அப்படின்றாரு. என்ன பாருங்க, இது ஒரு இது இருக்குது பாருங்க. தேவைக்குன்னா வருது, தேவைக்குன்னா வருது. கர்த்தருடைய தேவையை பொருந்தியது. தேவனை தேடுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர், அதுல எக்கச்சக்கமான பேர், அதுல கேண்டிடேட் ஓட்டு போடுறவங்க அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா தேவன் யாருக்கு நம்ம ஓட்டு போடுவாரு? தேவனுடைய காரியங்களை தேடுறாங்க. தேவனை தேடுறவங்க வேற, தேவனுடைய காரியங்களை தேடுறவங்க வேற. அவங்க தேவனையும் தேடுவாங்க, தேவனுடைய காரியங்களையும் ஈடுபடுவாங்க பாருங்க. அவங்களுக்கு தேவன் ஓட்டு போடுவார். அஜா 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 அஜா. அதனால தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. நீ என்ன தேடுற, நான் உன்னை தேடுறேன்ற என்ன கண்ணாமூச்சா விளையாடுறீங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்டா, நிஜமாலுமே அப்படிதான் விளையாடுங்கிறாங்க. தேவன் போட்டுக்குதுல பைபிள்ல, நான் பொய் சொல்ல கண்ணாமூச்சின்னு. உண்மை உள்ள ஆட்களை தேவனுடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்குதான். யாரு உண்மையான ஆளு, அந்த உண்மையான ஆளுகளை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவருடைய வல்லமை எல்லாத்தையும் மொத்தமா இறக்கத்துக்கு காத்து நிற்கிறாராம். அஜா மேட்ரு அதான். காலையில உட்காந்துட்டு அப்படின்னா அம்மா என்னத்துக்கு வந்துக்கிறாங்க, அவங்க பயங்கரமான தேவையில வந்துக்கிறாங்க. சார் என்ன ரொம்ப காலையில சர்ச்சில் உட்காந்துக்கிறாரு, பெரிய சர்ச்சில். அவங்களுடைய தேவைகளை யாரு தேவனுடைய தேவையை ஆரம்பிக்கிறாங்க? ஆசீர்வாதம்னா இதுங்கெல்லாம் அந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள் மேல நாட்டம் குத்து ஓடுற கூட்டம். நான் சொல்றது உள்ள வெளியே பெருக்கும். ஆமென். அதான் ஒழுங்கும் கிரமமான தேவன். அவர் என்ன பண்றாரு? ஒழுங்கின்மை வெறுமை எல்லாத்தையும் என்ன பண்றாரு? சரி பண்றாரு. எல்லாத்தையும் சரி பண்றாரு. ஆவி ஆத்மா சரீரத்துல, ஆவியில நிறைவு, ஆத்மாவில நிறைவு, சரீரத்துல சரீர பிரகாரமான காரியங்கள நிறைவு. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கு இந்த 5 புலன்கள் தான். 5 புலன்கள் தான். பாருங்க, நான் வசனத்தை எடுக்க எனக்கு நேரம் இல்லை. வசனத்தை எடுத்தனா உள்ள போனா அது கொஞ்சம் இதுவாகும், லேட் ஆகுது. அப்படியே சொல்லிட்டு போறேன். தேவன் ஆபிரகாம்ல இருந்து அந்த ஆசீர்வாதம் என்னன்றத அப்படியே நம்ம நோவா கிட்ட வரோம். நோவா தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இனிமேல் நான் பூமியை சமீபத்தில்லைன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்படியே ஆபிரகாம் கிட்ட பார்க்கலாம் அந்த ஆசீர்வாதத்தை. அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கிட்ட அதை கொஞ்சம் விவரத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈசாக்கு கிட்ட பார்க்கலாம். ஈசாக்குல இருந்து யாக்கோபு கிட்ட வரும்போது அந்த வீரியம் தெரிஞ்சு, ஆசீர்வாதம்ன்ற வீரியம் தெரிஞ்சு என்ன பண்றேன்னா பாருங்க,
ஆபிரகாம் வந்து அவன் முன்னாடி எதிரிகள் நிக்க முடியல. எதிரிகளை 5 ராஜாக்களை அச்சு நாசனம் பண்ணிட்டு வரான். யாருக்காக? லோத்துக்காக. லோத்து என்ன பண்ண பாருங்க, லோத்து என்ன பண்ணா பப்பரப்பான வெடி பிரகாரமான காத்து பார்த்துட்டு ஓடுறான். இவனே பர்மிஷனை கொடுக்குறான், எதுனா பார்த்து எடுத்துன்னு போப்பா அப்படின்றான். பார்த்தோன்னே அவர்ல பார்த்தாரு, ஏஜென்ட் தோட்டத்தை போல பயங்கர செல்வ செழிப்பாகுதுப்பா. சோதம் குமாரா, பாவமான ஜனம், பாவமான ஜனம். அது உள்ள இருக்குது நானே பார்க்கல, வெளிப்பிரகாரமா பார்த்தாரு. அப்படின்னு பார்த்துட்டு குத்தவண்ணி, ஆனா அங்க போறேன்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டான் சோதம் குமாரா. அந்த இதுல வெளிப்பிரகாரமா பார்த்துட்டு ஓடிட்டான். இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஓடுவாங்க, உப்புத்துன்னு ஆக போறாங்க. நெருப்பு நெருப்பு விழுது பாருங்களேன், நான் காட்டுறேன். நெருப்பு விழ பாருங்க. வெளிப்பிரகாரமா பார்த்துட்டு ஓடிட்டான் பாருங்க. இவன் கூட கர்த்தருங்கிறாரு, அதான் ஆசீர்வாதமே இவனுக்கு. இவன் வந்து வெளிப்பிரகாரத்தை நம்பின்னு போல, இதெல்லாம் கொடுக்குற ஒரு கர்த்தர்னு சொல்லிட்டு நம்பினா ஆபிரகாம். அதனால தான் பர்மிஷன் கொடுக்குறான். எப்பா நீ எத்துக்கப்பான்னு. பார்க்க போனா ஆபிரகாம் தான் முன்னுரிமை பண்ணணும். ஏன்னா லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன ஆச்சுன்னா சண்டை வந்துச்சு. இவன் பர்மிஷன் கொடுக்குறான். நீ முன்னாடி பாரு, நீ வடக்கு தெற்கு, நீ இந்த பக்கம் போனீங்கன்னா நான் இந்த பக்கம் போறேன்பான்றான் ஆபிரகாம். நீ இந்த பக்கம் போனீங்கன்னா நான் இந்த பக்கம் போறேன். 2 பேருக்கும் என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது. அவ்வளவு தொழுவு போயிடலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருமித்து இருக்கிறத பூமி தாங்கல. அவ்வளோ ஆடு மாடு, அவ்வளவு செழிப்பு. அதனால என்ன பண்ணா, நீ இந்த பக்கம் போன 2 பேருக்கு பிரச்சனை வராத அளவு துருவுல போயிடலான்ட்டு தூரமா போறாங்க. ஆனா என்ன நடந்தது, இவருக்கு காட்டின உடனே பச்சை பசங்க காட்டின உடனே இந்த ஆடுங்க மேய்தல இவரு மேய்ஞ்சுன்னு போயிட்டாரு. யாரு? லோத்து. காஞ்ச மாடு என்னது பஞ்சில விழுந்தது, என்ன நெஞ்சில விழுந்தது, ஏதோ ஒண்ணு விழுந்தல, அந்த மாதிரி போய் விழுந்துட்டாரு இவரு. போய் விழுந்தாரு பாருங்க. போய் விழுந்தவரு எழுந்துக்கவே இல்லை. அதோட ஆபிரகாமுக்கும் அவனுக்கும் கனெக்ஷனே இல்லை. என்ன தெரியுமாச்சு, 2 தடவை ஆபிரகாம் காப்பாத்தான் லோத்து. இந்த வெளிப்பிரகாரமான போற ஆட்களுடைய நிலைமைய பாருங்க. நான் இதை சின்னதா சொல்லிட்டு அப்புறமா அந்த அந்த ஆசீர்வாதங்களுடைய விவரத்தை சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் லோத்தை 2 தடவை காப்பாத்தணும். சொல்லுங்க, 2 தடவை. உங்களை எத்தனை தடவை காப்பாத்தினாரு? 2 தடவை காப்பாத்தினான். லோத்தை எப்படி காப்பாத்தினான்னா, இவன் போயிட்டான்ல, போயிட்ட பேரு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, போய் இருந்தாரு. ஆபிரகாம் வேற திசைக்கு போனா 5 ராஜாக்கள் ஒன்னா சேர்ந்து சோதோமையும் குமாராவையும் என்ன பண்ணாங்க, சிறப்பிச்சு எடுத்துன்னு போயிட்டாங்க. சேர்த்து இந்த மந்தை மேய்ப்பர் கூட இருந்தாரு பத்தியா, இவரையும் சேர்த்து ஆடு மாடு மாதிரி ஓட்டின்னு போயிட்டாங்க. யார? லோத்தையும் சேர்த்து. லோத்து பேர்த்து எடுத்துன்னு போயிட்டாங்க. லோத்து எங்கப்பான்னா, ஒரு வேலைக்காரன் வந்து சொல்றான் ஆபிரகாம் கிட்ட, இந்த மாதிரி எத்தனை போயிட்டாங்க ஐயா, உங்க தம்பி எத்தனை போயிட்டாங்க ஐயா. சித்தி பையன் சித்தப்பா பையனை யாருன்னு தெரியல. லோத்து ஆபிரகாம் எத்தனை போயிட்டாங்க, உங்க சித்தப்பா பையனை சித்தி பையனை எத்தனை போயிட்டாங்க ஐயா அப்படின்ன போது வரிஞ்சு கட்டின்னு போறான் பாருங்க. 318 பேர் ஏத்துக்குன்னு போய் லோத்த அங்க இருந்து என்ன பண்றான்னா, ஒரு லோத்துக்காக 5 ராஜாவை சிறப்படிக்கிறான் ஆபிரகாம். ஆசீர்வாதம். தில்லுக்கு துட்டு பாருங்க. அச்சு தூக்கின்னு வரான் பாருங்க. இவனுக்கு அதுக்கு முன்னாடி அந்த தைரியம் எல்லாம் கிடையாது. இவன் பொண்டாட்டி ஒரு ராஜா எத்தனை போற இவன் வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. எங்க இருந்து அந்த தைரியம் வந்தது? போற இடத்துல எல்லாம் பொண்டாட்டி தூக்கிறானுங்க. அப்பெல்லாம் சண்டை போட இவனுக்கு வக்கு இல்ல. ஆனா லோத்த தூக்கின்னு போட்டா வரைஞ்சு கட்டிட்டு வர்றான். என்ன ஆபிரகாம்னு கேட்டா, கர்த்தர் கூடகிறாருன்றான். பொண்டாட்டி தூக்குனாங்க, அப்ப சண்டை போடலையா நீ அப்படின்னா, அது வேற சுச்சுவேஷன். இது வேற சுச்சுவேஷன். போனான் பாருங்க. போய் 318 பேர் வேலையாட்களை வச்சு போய் 5 ராஜாவும், நான் நினைக்கிறேன் 300 பேரு, 4 மொத்தம் 5 ராஜாவா, 300 5 பாகமா பிரிச்சிருப்பான். 318 5 பாகமா பிரிச்சு ஒரு இதா நைட்ல போய் மெயினா ராஜாவை மட்டும் தூக்குங்கடான்னு சொல்லியிருப்பான் போல. பயங்கரமான பிளான்ல போயிருப்பான். ராஜாவை மட்டும் தூக்குங்கடான்னு இருப்பான். வெறும் ராஜாவை தூக்குனாலும் போய் கும்பல்ல போய் அந்த ஆளுங்கெல்லாம் அடிக்க தேவையில்ல. 5 ராஜாவை மட்டும் தூக்குங்கடா,
வேற எவனையும் தூக்காதீங்கடா அப்படி இருப்பான் போல. 5 ராஜா தூக்கி சிறப்பிச்சுட்டான், வச்சுட்டான். மொத்தம் எக்கச்சக்கமான பொருள், இவனுங்க கொள்ளச்ச பொருளெல்லாம் இருந்துக்குது. அந்த சோதம் குமார ராஜாவும் அதுங்க கை கட்டினுக்கிறாரு போல. அந்த 5 ராஜா, அந்த சோதம் குமார ராஜா 7 ராஜா மொத்தம் ஆபிரகாம் கிட்ட கை கட்டினுக்கிறாங்க. அவனுங்க சொல்றானுங்க, விடுதலை ஆக்கிட்ட பேரு சோதம் குமாரா பயங்கரமான பாவத்துல இருந்த ஒரு கேங் ஊரு. அவனுக்கு சொல்றான், நீ என்ன பண்ண பொருளெல்லாம் நீ எடுத்துக்க ஆபிரகாம். இவர் சொல்றாரு, யாரு இவரே அடிமையா இருந்து எடுத்துட்டு போனவரு, அவரு விடுதலை அனுப்புது. ஆபிரகாம் நீங்க பொருளெல்லாம் எடுத்துக்குங்க அப்படின்றாரு. நீ யாருக்கு தம்பி, உன்னையே நாகண்டா குச்சி எடுத்துன்னு வர அடிமையா, நீ யாருக்கு? ஆபிரகாம் அப்படி பேசல பாருங்க. என்ன சொல்றான், உன் பாதரட்ச பெல்ட்டுக்கு இது பத்தியா, செருப்புல அந்த வெல்குரோ இருக்குது பாரு, அதை கூட தொட மாட்டான்றோம். பா, எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறான் பாரு. போய் இவர் போனார் பாரு, ஆசைப்பட்டது இதெல்லாம் வேடிக்கை பார்த்து இருக்கிறாரு. யாரு? லோத்து. நம்ம அண்ணனுக்கு என்ன இவ்வளவு தைரியம்? நம்ம ஒருத்தருக்காக சான்ஸ் இல்லப்பா. நம்ம அப்ப கூட அறிவு இல்லை. பிரச்சனை ஆச்சு, ஒரு பிரச்சனை ஆகும்போது ஓட இருந்தது தேவையில்ல. ஆபிரகாம் கிட்ட மறுபடியும் பிரிஞ்சு போயிட்டாங்க. மறுபடியும் அவனும் கூட சேர்ந்து, அந்த ராஜா கூட சேர்ந்து போயிட்டாங்க லோத்து. அவருக்கு என்னன்னா, அந்த செல்வ செழிப்பை விட்டு வெளியே வர முடியல அவரால். பாருங்க, அந்த ராஜா சொல்றான், நீ எடுத்துக்கப்பா, ஏய் ஜனங்களை எனக்கு கூட. ராஜாவுடைய மகிமை ஜனம், ஜனத்தை வச்சு ராஜாவுடைய மகிமை. ஜனம் இருந்தா தான் ராஜா, பொருளுங்க இருந்தா ராஜா கிடையாது. ஜன தொகை இருக்கணும், அதான் ராஜா. அப்ப அவன் மெயினா என்ன தம்மா கேட்கறான், நான் பொருளுங்களை கூட எடுத்துன்னு வந்துருவேன் ஜனங்களை வச்சு, நீ என்ன பண்ண, பொருளை எடுத்துக்கோ, ஜனத்தை கொடுத்துருன்றான். இவன் சொல்றான், ஜனமும் வேணாம் அவன் பொருளும் வேணாம், என் கூட வந்தாங்க இப்ப 318 பேரு என்னுடைய வேலைக்காரங்க, அவங்க பங்கு வந்தா போதும், எனக்கு எந்த பங்கும் தேவை கிளம்பிடாம. ஏன்னா அவனுடைய கேரக்டர் தெரிஞ்சுன்னு ஆபிரகாம். நீனா பாவத்துல பயங்கரமா மூழ்கி இருக்கிற ஜனம், அந்த ஜனம் அதெல்லாம் பார்த்துருக்கலாம் போல ஆபிரகாம். லோத்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து சேர்ந்து போயிட்டான், விடுதலை கொடுத்துதான். அதுக்கப்புறம் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன். பலன் ப்ராஃபிட், பெனிஃபிட், லாபம், கெயின், பயங்கரமான கெயினா இருப்பேன். நீ இந்த பொருள் எல்லாம் பார்த்து அசர்ல பத்தியா, நீ நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன்றாரு கர்த்தர். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன். மகா பெரிய பலன், சொல்லுங்க மகா. இவன் பாருங்க, அந்த பொருள் மேல ஆசை வைக்கல ஆபிரகாம். இவன் எடுக்கணும்னா எத்தனை இருந்திருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், ஆபிரகாம் சொல்றான், ஆபிரகாம நீ ஐஸ்வர்யானாகணும் சொல்லாதபடிக்கு நான் நந்துக்க மாட்டேன் அப்படின்றான். சொல்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வரனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளே என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படின்றான். 14வது அதிகாரம், ஆதியாகமம் 14ல இருந்து லாஸ்ட். இதுல இருந்து என்ன தெரியுது கவனிச்சிங்களா? இவனுக்கு பொருள் ஆசை, அந்த எந்த ஆசைலாம் கிடையாது. யாருக்கு ஆபிரகாம். எப்ப பாரு கர்த்தருடைய எண்ணம் தான் இருக்குது. ஹலோ, கர்த்தர் தான் மனசுல இருக்கிறாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு 15வது அதிகாரம், கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு உண்டாகி, தரிசனத்துல உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? மகா பெரிய பலன், சொல்லுங்க. அதோடைய வார்த்தையினுடைய அந்த தொகையை பாருங்க, மகா பெரிய
பலன். பயங்கரமான வார்த்தை. இப்படி இருப்பேன்றார் கர்த்தர். நான் உனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறேன். வார்த்தையினுடைய இதை சாரத்தை கவனிச்சிங்களா? கர்த்தர் சொல்றாரு, இந்த பொருளுங்க உனக்கு பலன் கிடையாது. நான் சொல்லுங்க, நான் கர்த்தர் சொல்றாரு, நான் யாரு? நான் உனக்கு மகா பெரிய பலன்றார். யார சொல்றாரு? அவரையே சொல்றாரு. இதுக்கெல்லாம் கை தட்டின இந்த வெளிப்பாட்டுக்கெல்லாம் கேட்டு வாங்கல. இதெல்லாம் அந்த அளவுக்கு மந்தமா இருக்கு. என்ன சொல்றாரு? பா, இந்த பொருளுக்கு மகா பெரிய பலன் கிடையாது உனக்கு. இருக்கிறீங்களா? வெளிப்பிரகாரமான காரியங்கள் உனக்கு பலன் கிடையாது. எது உனக்கு பலன்? நான் தான் உனக்கு மகா பெரிய பலன். ஆமென். கர்த்தர் கூட இருந்தாலும் மகா பெரிய பலன். அது ஒருத்தவங்களுக்கு புருஷன் முன்னாடிக்கு வந்து பிள்ளைங்க இல்லைன்னா புருஷன் பார்த்து சொல்லுவார். இது அண்ணாளை காட்டிலே பார்க்கலாம். அவன் சொல்லுவான், குழந்தை இல்லாம இருக்கும் அண்ணாளு. இன்னொரு அவனுடைய 2வது பொண்டாட்டிக்கு குழந்தைங்களாம் இருக்கும். இவன் அழுவுறத பார்த்துட்டு அவன் சொல்லுவான், நான் உனக்கு குழந்தையா இல்லையா அப்படின்னு கேட்பான். தன்னை சேர்த்துப்பான் இல்லாததுனால. புரியுதா? இல்லாததுனால நான் உனக்கு குழந்தையா இருக்கிறேன். அன்னைக்கு ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன். காமெடியை நடுவில் போட்டிருக்கேன். ட்ரெயின்ல போயின்னு இருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழம் கொடுக்க பார்ப்பாங்க. அந்த குழந்தை சாப்பிட மாட்டான். பக்கத்துல இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, அப்பா சாப்பிட மாட்டியா, இந்த சாப்பிடுங்க. எனக்கு வேணும் அப்படின்னு. பாப்பா சாப்பிடு, பாப்பா எனக்கு வேணும். இப்ப நீ சாப்பிடல, அதை நான் சாப்பிட்டுருவேன். இந்த வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டுமா அப்படின்னு. வேணாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பிடிக்கும். சொன்ன பேச்ச கேட்கணும். ஆனா மாமா அந்த படத்துல பிடிங்கும். இத வந்து நடிகர் நிழல்கள் ரவி பார்த்துன்னு இருப்பார். அந்த பக்கமா ஓரமா அவருக்கு வந்து ஒரு மாதிரி வெகிலியா இருப்பாரு. குழந்தைத்தனமா இருப்பாரு. ஒரு மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை மாதிரி இருப்பாரு. அப்புறமா ஒரு இடத்துல என்ன பண்ணோம்னா குழந்தை அழுதுனே இருக்கும். என்னங்க குழந்தை அழுகுது அப்படின்னு கேட்பாரு. ஏன் அழுகுது? ஏன்பா உடுப்பா, நீங்க அது குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு பால் கொத்துனா இருக்கும். ஏங்க அழுகுது அப்படின்னா, அது எதுக்கும் அழுகுது அந்த குழந்தை. இவர் திரும்ப ஏங்க அதுக்கு ஏதோ இதாச்சுன்னு தெரியலங்க அழுகுது. பாப்பா, அவங்க பால் குத்துன்னு இருப்பாங்க. பாப்பா பால் நீ குடிக்கலனா நான் குடிச்சிருவேன். அந்த மாதிரி உங்களுக்கு உதாரணம் எப்படி எப்படிலாம் வர பாருங்க. இங்க சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்டா. ஆபிரகாமே, நீ கவலைப்படாத செல்லம், நானே உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். இல்ல நான் உனக்கு பாப்பா இதுல இருந்து என்ன தெரியுது? எங்க பார்த்தாரா? ஓடினே இருக்கும் போது பார்த்துட்டு நான் பால் கொடுக்க பார்க்கல, நான் நல்லா பார்த்தேன். அந்த மாதிரி செம்ம அடி வாங்கினோம். எந்த உதாரணத்தை வந்து எங்க சேர்க்கிறடா அப்படின்ற மாதிரி. இங்க வந்து ஆபிரகாம் வந்து வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்த்துன்னு இல்ல. இவன் லோத்து தான் மறுபடியும் பாருங்க, திருந்தாத ஜென்மம் இருந்த லாபம்ன்ற மாதிரி போயிட்டான். அவங்க பின்னாடியே போயிட்டான். 5 அந்த 2 ராஜாக்களும் போயிட்டானுங்க. சோதம்குமார் ராஜா கூட பின்னாடியே போயிட்டான். 2வது காப்பாத்துறான். என்ன ஆச்சுன்னா சொல்றாரு, 2வது ஆபிரகாம் காப்பாத்துறான் பாருங்க. 2வது வந்து எப்படின்னா, சோதம்குமாருடைய பாவம் தேவனுடைய சந்நிதியில போய் எட்டுச்சு. அவ்வளவு ரொம்ப மோசமா இருக்குது. வந்து ஆண்டவர் இறங்கி வந்து இது வந்து பாவம் இருக்குது உண்மைதானான்னு வந்து இறங்கி பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த இது இடத்த அழிக்க போறேன்ற. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணா, லோத்துக்கு பருந்து பேசுறான். 2வது தடவை லோத்துக்கு பருந்து பேசி காப்பாத்துறான்.
பாருங்க, இந்த பொருள் ஆசை போறான் பாருங்க. அவங்க அதுக்கு பின்னாடி போயிட்டான். இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் கூட நம்ம இருக்கணும், எல்லாத்தையும் ஒன்னா வச்சு அனுபவிக்கணும்ன்ற அந்த இது இல்ல பாருங்க. யாருக்கு? லோத்துக்கு. இது எல்லாத்தையும் நடந்ததா? ஓகே, ஈசாக்கு கிட்ட வாங்க. ஈசாக்கு ஆபிரகாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பான். ஈசாக்கு கொஞ்சம் என்ன பண்ணிருக்கான், பார்த்துருக்கான். ஆபிரகாமுடைய அந்த தேவனோட நடக்கிறது பாருங்க. பிள்ளைங்க அப்பா அம்மா தான் ரொம்ப ஹீரோயினா பார்க்கும். முதல்ல வைக்கிறதா அப்பாங்க என்னென்ன பண்றாங்க நோட் பண்ணிடு. ஈசாக்கு இது எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணி பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை இப்ப ஈசாக்கு எப்படி யாக்கோபி ஏசாவையும் ஆசீர்வாதிச்சோம் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கல. யார? ஈசாக்க ஆசீர்வதிச்சது ஆபிரகாம். எப்படி? அப்படியெல்லாம் இல்லை. பார்த்தாலே என்ன ஆகுதுன்னா, அங்க ஆபிரகாம் மரித்த பின் கர்த்தர் ஈசாக்கோட இருந்தார். அப்படி வருது. ம் 26 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 26:2 3. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கோராரிலே குடியிருந்தான். அதுக்கப்புறம் பார்க்கிறோம், கர்த்தர் அவனை 12 கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அப்படியே ஈசாக்கு கிட்ட வருது பாருங்க. அப்படியா எப்படி? அந்த ஆசீர்வாதம்ன்றதை விட கர்த்தர் அவங்க கூட வர்றாரு. நான் ஆசீர்வாதம் சொல்லும் போது நீங்க கர்த்தரையும் என்ன பண்ணாங்க வைக்கணும். மெயினா அதான் மேட்ரு. ஆசீர்வாதம் போது கர்த்தர் அங்க கூட இருக்கிறாரு, ஒரு மனுஷன் கூட இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்னா எல்லாமே ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும், ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுறது, ஆசீர்வாத வசனங்களா எடுத்து தியானிக்குது. கர்த்தரை தியானி. நீ ஏன் எல்லாமே செழிப்பா இல்லை, ஏன் ஆசீர்வாதமா இல்லை, ஏன் குடும்ப பிரச்சனையா இருக்குதுன்னா இதுதான் காரணம். ஆசீர்வாதம் ஓடுறது. கர்த்தர்னு ஓடு, ஆசீர்வாதம் பின்னாடி நாய் மேல் தொத்தின்னு வரும். அமேன். கடிக்காத அளவு பார்த்துக்கோ. அமேன். ஒருத்தவங்களை கச்சி விட்டுருது, தொப்புல சுத்தி ஊசி போடல. நிறைய ஆசீர்வாதம் நிறைய பேரை கச்சிக்குதுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடி போய் நாயை துரத்திக்கிறாங்க இவங்க. நாய் மாரி அது இது 2 பேர் இருக்குது பாருங்க. நாயை நம்ம துரத்துறதும் கல்லெத்துக்குன்னு, நாய் நம்மள துரத்துறதும் பாதிப்பு என்னவோ நாய்க்கு கடி வாங்குறது. நாய் தானே ஆசீர்வாதம். என்ன இவ்வளவு ஆசீர்வாதம் எவ்வளவு நல்ல இது, அதை போய் நாய் இல்லைங்க. ஒரு ஐசக் ஜோன் ஒருத்தர் இருக்கிறார் பாஸ்டர். நான் கர்த்தர் பின்னாடி ஓடனா
ஆசீர்வாதம் பொருள் அது தேவை எல்லாமே என்ன பண்ணுறோம்னா நாய் மாரி என்ன தொத்தின வரணும் ஓடிக்காது. ஆசீர்வாதத்துக்கு நான் எலும்பு மாரி இருப்பேன், வெறி கொண்டு ஓடியாரும் பசிக்கு. அந்த மாதிரி ஒரு எலும்ப மாறின்னு நீ உதாரணம் தப்பு தப்பா கொடுக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன எலும்ப மாற கொஞ்சமாவது கறி இருக்கணும். லெக் பீஸா தொட பீஸ் நீங்க இங்க பாருங்க. இப்ப 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 ஆபிரகாம் செத்துட்டான், ஈசாக்கு இருக்கிறான். ஈசாக்கு கிட்ட கர்த்தர் வர்றாரு. எதிரிங்களே சொல்றாங்க பாருங்க, எதிரிங்களே பயந்து போய் என்ன பண்றானுங்கன்னா 29, 26, 29 நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. புரியுதுங்களா? ஆசீர்வாதம் தனியாகுதா, கர்த்தர் தனியாகிறாரா? ஈசாக்கு கர்த்தரும் ஆசீர்வாதமும் சேர்ந்து வருது பாரு. ஹலோ, இல்ல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படி வரணும், பிரிச்சிட கூடாது. இதெல்லாம் பாருங்க, யாக்கோபும் ஏசாவும் இந்த இதுல பிறந்துட்டாங்க. இது மெயினான மேட்டர் சொல்றேன். ஆசீர்வாதத்தை யார் போக்கஸ் பண்ணா? யாக்கோபு சூப்பரா போக்கஸ் பண்ண. ஆசீர்வாதம் சொல்லும் போது என்ன சொன்னேன் நானு? ஆசீர்வாதம் சொல்லும் போது என்ன சொல்லணும்? நீங்க பேந்த முடிச்சுன்னு. ஆசீர்வாதம் சொல்லும் போது என்ன சொன்ன? கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். ஆசீர்வாதம்னாலே கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? இத யாக்கோபும் ஏசாவும் இருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. ஆனா யாக்கோபு கரெக்டா கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்னா, யாக்கோபு வீட்லயே இருந்தான், அவங்க அப்பா அம்மா வீட்லயே இருந்தான், அவங்க அப்பா அம்மா கூட இருந்தான். ஏசா வனசஞ்சாரியா இருந்தார். வனசஞ்சாரி, வேட்டையாடு விளையாடுன்ற மாதிரி ஃபுல்லா காட்டுல போய் சுத்தினுங்கிறாரு. இவரு சுத்துராஜா சுத்துன்னு சுத்தினுங்கிறாரு. இவன் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மாலாம் என்னென்ன பண்றாங்கன்றத நல்லா நோட் பண்ணுகிறான். யாரு? யாக்கோபு. அதனாலதான் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து இவன் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சான். அதெல்லாம் பார்த்தான். எதிரிங்களும் பயந்து எங்க அப்பா கிட்ட என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பண்றாங்க. எங்க அப்பா என்ன பண்றாங்க? கனம் பண்றாங்க. எங்க அப்பாவுக்கு பயப்படுறாங்களே எதிரிங்க. அதெல்லாம் எப்படி நோட் பண்ணான்னா, வீட்டுல இருந்தான். வீட்டுல இருந்து அப்பாவை பாக்குறான். கர்த்தர் அப்பா கூட இருக்கிறார் அப்படின்றத பாக்குறான். அப்பா கூட கர்த்தர் இருக்கிறதுனால ஆசீர்வாதம் இந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறார். அப்பாவுக்கு பயந்து, கர்த்தருக்கு ரொம்ப பயந்து தொழுது கொள்றாரு. இதெல்லாம் பாக்குறான் பாருங்க யாக்கோபு. பார்த்ததுனால என்ன பண்றான்னா, இந்த ஆசீர்வாதம் எது? கர்த்தர் கூட இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆமென். எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இவனை ஏமாத்துக்காரன் சொல்றாங்கன்னா, இவன் ஏமாத்துக்காரனே கிடையாது. யாக்கோபுன்னா ஏமாத்துக்காரன். எத்தனை ஏமாத்து பாத்தீங்கன்னா, ஏசாவுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். ஏசாவை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இவன் என்ன பண்ணிட்டான்? உள்ள போந்து வேஷம் மாறி போய் வாங்கிட்டான். அவன் சேஷ்டபுத்திர இவன் குத்துட்டான்ல. இப்போ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினதுனால இவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு சரியான ஆள் தானே. ஏமாத்தன ஏன் சொல்லுங்கிறீங்க? கிறிஸ்தவர்களாகி நீங்க ஏன் சொல்லுங்கிறீங்க? அவன் ஏமாத்துக்காரனும் கிடையாது. காலையில கூட ஒருத்தர் சொன்னாரு, வேஷம் மாறி போய் அப்பாவே ஏமாத்திட்டான். அவன் ஏமாத்தல. நான் சொன்னேன்ல இன்னைக்கு, ட்வின்ஸ் பசங்க முதல்ல கருவுறது தான் ரெண்டாவது பிறக்கும், ரெண்டாவது கருவுறது தான் முதல்ல பிறக்கும்.
அப்படியே ரிவர்ஸா வருது. ஆனா இவன் என்ன பண்றான், குதிகால பூச்சின்னு வெளியே வந்தான். அதே சமயத்துல இப்ப முதல்ல வந்தான் வெளியே வந்து காட்டுறான் தன்னை. அப்போ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் சரியான ஆளு. இவன் வந்து கர்த்தரை குறித்த ஒரு பய உணர்வு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவரை தொழுது கொள்ளக்கூடிய அந்த இருதயம், அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்து இது அப்படியே அவன் என்ன பண்றான்னா போக சொன்னான். இதுதான் ஆசீர்வாதம் பாருங்க. அவங்க அம்மாவே சொல்லி கொடுத்து அனுப்புறான், இப்போ ஒருவேளை என்னை பார்த்து ஆசீர்வாதத்துக்கு பதில் என்ன சபிச்சிட்டாருன்னா அந்த சாபம் ஏன் மேல வரும், நீ போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா போய் வாங்கிட்டான். ஓகே, வாங்கிட்டான். இதை எப்படி அவன் வந்து பாருங்க, இதுதான் பாருங்க நிறைய பேர் தவற விடுறது. இவன் மன சஞ்சாரியா இருந்தாங்க, இவன் வீட்டுல இருந்திருப்பான், ஊர் சுத்தி உண்ணாமலையாகுது ஏசா. அதனால்தான் சர்ச்சில் இருக்கணும், பாஸ்டர் கூட இருக்கணும், சபை ஊழியங்கள்ல ஈடுபாடு இருக்கணும், போக்கஸ். ஏன் ஒருத்தவங்க நல்லா பண்றாங்க அப்படி நல்லா இருக்கிறாங்கன்னா போக்கஸ், ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, நல்லா சமாதானமா இருக்கிறாங்க, நல்லா செல்வ செழிப்பா இருக்கிறாங்க, கர்த்தர் அவங்க கூட அவங்க பண்றதெல்லாம் அவங்க கர்த்தர் வந்து வாய்க்க பண்றாரு, எல்லாமே நல்லா நடக்குதுன்னா அவங்க பார்த்துட்டாங்க, இப்படி போனா தான் இதெல்லாம் இப்படி வரும். புரியுதுங்களா? என்ன சொல்றேன்? யாக்கோபு பார்த்துட்டான், வேடிக்கை பாக்குறான் பாருங்க. அப்பா தோன்றாரு, தண்ணி வருது. சரி, அங்க வந்து சண்டை போடுறானுங்க, அதை விட்டு போறாரு, அவனுக்கு தண்ணி வர மாட்டேது, இவரு நோன்னா தண்ணி வருது. அப்புறமா விதைக்கிறான், அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை 100 மடங்கு தராரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களை விட பெரிய ஆள் ஆயிட்டான் ஐஸ்வர்யத்துல. எதிரிங்க பார்த்து பயந்து போய் என்ன பண்றானுங்க, இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிட்டான், இவன் ஆளெல்லாம் சேர்த்து நம்மளை காலி பண்ற போறான்னு சொல்லிட்டு பயந்துன்னு வந்து அவன் கூட உடன்படிக்கை பண்றான். இதெல்லாம் நின்று வேடிக்கை பார்க்கறான் யாக்கோபு. உண்மையிலேயே கர்த்தர் கூட வந்து எவ்வளவு பெரிய நல்லது பத்தியா. அழிக்காம பாதுகாக்கிறாரு, எதிரிங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறாரு, நல்லா எதை தொட்டாலும் வாய்க்குது. அப்பாவுக்கு இதெல்லாம் நடக்குது காரணம் என்ன, அவரு ஆபிரகாமின் தேவனை விட மாட்டார், தாத்தா தேவனை விட மாட்டார், தொழுது கொள்றாரு. புரியுதுங்களா? யாக்கோபு இதை பார்த்தான், பார்த்துட்டு தான் புச்சிக்கணும், போய் வலுக்கட்டாயமா என்ன பண்றான், உள்ள பூந்த அந்த ஆசீர்வாதத்தை வாங்கின்னு வெளியே வந்து ஓடியே போயிட்டான். ஓடி போய் மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். சொந்தக்காரங்க இவங்களே வழி அமுச்சு விட்டுறாங்க, அப்பா அம்மாவும் சேர்ந்து போயிடு, உயிர் தப்பிச்சுக்கு போயிடு. போனீங்க. நான் இதுல பார்த்தது என்ன ஆச்சரியம்னா, இவன் 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 வந்து அவங்க அப்பாவை பார்த்ததுக்கான காரணம் வீட்டுல இருந்ததுதான், சர்ச்சில் இருந்ததுதான். நம்ம சொல்ல போனோம், சர்ச்சில் இருந்தாதான் வார்த்தையை கேட்பேன், சர்ச்சில் இருந்தாதான் தேவனுடைய பிரசன்னத்துல வருவேன், சர்ச்சில் இருந்தாதான் தேவனுடைய வழிநடத்தல் தெரியும். ஆமே, நீ பாட்டு காட்டுல மேய்ஞ்சி நின்றீங்கன்னா சினிமா பார்த்துன்னு நாடகம் பார்த்துக்கின்னு ஊரை சுத்திக்கின்னு அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஒரே ஒரே படக்கதையா உன் மனசுல ஓடிச்சுன்னா எங்க உன் கர்த்தர்னா தெரியாது, கர்த்தர்னா தெரியாது, ஆசீர்வாதம்னா தெரியாது, அப்படி ஆயிடும். அப்போ யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் என்ன வித்தியாசம், இது தூக்கின்னு உண்டியோல தூக்கின்னு வில்ல தூக்கின்னு ஓடிடுறாரு, இருக்கிறதே கிடையாது, அப்பாவை பாக்குறது கிடையாது, ஃபுல்லா வேட்டையாடு விளையாடுன்றது மாதிரி ஓடிடுறாரு. அப்ப இங்க யாக்கோபு என்ன, ஏசாவுக்கும் யாக்கோபுக்கு என்ன வித்தியாசம், யாக்கோபு நோட் பண்ணான், அவங்க அப்பனை பார்த்தான், அவங்க அப்பா கூட இருக்கிற கர்த்தரை பார்த்தான். அதனாலதான் பாருங்க, போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை பிளான் பண்ணி வாங்குறான். அதே சமயத்துல போய் அப்பா ஆசீர்வதிக்கிறதுக்கு எல்லாமே இவனுக்கு ஃபேவரா வருது, அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க அப்பாவும் ஆசீர்வதிச்சிடுறாரு, எல்லாமே ஃபேவரா நடக்குது. ஆனா இவன் அதுக்கு தகுதியான ஆள். புரியுதுங்களா? இவன் தகுதியான ஆள்.
அங்க இருந்து போறான் பாருங்க, அவங்க அப்பாவை விட்டு ஒரு கோலும் தனியுமா என்ன பண்றான், போறான். அங்க 2வது வரும்போது ஒரு கோல் ஒரு தடி கையில, ஒரு துணி மூட்டை, ஒரு கட்டை, இதுதான் இருந்தது யாக்கோபு போகும்போது. அங்க இருந்து அவன் 2வது வெளியே வரும்போது 2 பரிவாரங்க, வா ஒரு கோலும் கையும் 2 பரிவாரமாகும் அப்படின்ற மாதிரி வரான். ஒரு கோலும் கையுமா போனவன் மொத்தம் எத்தனை பொண்டாட்டி, 4 பொண்டாட்டி, 12 புள்ளிங்க பாக்குறான். ஜதியா பெத்துட்டு, டசன் கணக்குல பெத்துட்டு 2த்தையும் பிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, செகண்ட் பொண்டாட்டி, செகண்ட் பொண்டாட்டியோட வேலைக்காரி, 3வது பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டியோட வேலைக்காரி, மறுமணியாட்டி, அவ புள்ளிங்க அப்படியே பிரிச்சு சார் பிரிக்கிறாரு. நீ குச்சிடலன்னா நான் குச்சிருவேன்ற பிரிச்சுட்டு பிரிச்சு அவங்க ஏசா வந்து என்ன அச்சிட போறான்னு பயத்தை போய் ஆண்டவர்கிட்ட பொழுது விடுற வரைக்கும் ஜெபம் பண்றான். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. அந்த பொண்ணு சொல்ற மாதிரி, அப்பா என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. அவன் வரான், ஏசா வரான், என்னாச்சு சாவச்சிட போறான். பிரிச்சு என்ன பண்றான்னா, அவன் எதை காப்பாத்துறான்னு பாருங்க. பயங்கரமான ஆளு யாக்கோபு. தன் பிரியமான மனைவியும் பிள்ளை யாரு, யோசப்பு, பெஞ்சமின் இருந்தானு நான் தெரியல, இவங்க 2 பேரும் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல போய் வைக்கிறான். வந்து விழுந்து எல்லாரையும் நாசம் பண்ணி அச்சு நாசம் பண்ற போறாங்க, ரொம்ப பாதுகாப்பு. இன்னொன்னு வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்னு என்ன பண்ண, பெட்ரூமுக்கு எடுத்துன்னு போற மாதிரி, பெட்ரூமு, ஹாலு, வராண்டான்ற மாதிரி அங்கங்க பிரிச்சு வச்சிடறான். வந்து விழுந்தானா எனக்கு இதுதான் இருக்குதுன்னு சொல்லி இது மேல விழுந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு ஒரு சமாதானத்தோட போயிடுவான் அப்படின்ற மாதிரி பண்றாங்க பிளான். பயங்கரமான கடைசியில பார்த்தா கர்த்தர் சப்புன்னு ஆகிட்டாரு. என்ன சக்கரை எல்லாமே ரபகுது, சக்கரை அடியில இருக்க பாருங்க, நல்லா கலக்குது. கலக்கணும் என்ன சக்கரையே இல்லை. கடைசியா பார்த்தா ரப உப்பி போய் வந்து ஏசா வரா, போய் கட்டி பூச்சி தழுவி இருந்துக்கிறோம். ரொம்ப கொஞ்சம் ஆனா பயத்திலேதான் என்ன பண்ணணும், வேட்டையாடி விளையாட செய்வேன், என்ன பண்ணணும் பார்த்தா கர்த்தர் அங்க காப்பாத்துறாரு, காப்பாத்தி விட்டாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஆசீர்வாதத்தின் வல்லமை. நான் வந்து ஏடா கூடமான பிரச்சனை வந்தாலும் சரி, ஏடா கூடமான மாமனா இருப்பாரு, அவன் யார இவன் ஏமாத்துவான்னு பார்த்து இவன் ஏமாத்தல, ஆனா ஆக்சுவலா அவன் தான் ஏமாத்தான். கடைசியில பார்த்தா இவன் ஏமாற வேண்டிய சூழ்நிலை வந்தது, ஆனா கர்த்தர் அவனை காப்பாத்தினார். இவனுக்கு தெரியும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இப்ப என்னுடைய தேவன். பார்த்துட்டான் விட்டா எனக்கு. அவன் சொல்றான், கடவுள் மட்டும் எனக்கு நைட்ல வந்து எனக்கு சொப்பனத்துல எச்சரிக்கலைன்னா அவனை உன்னை நாசனம் பண்ணிட்டு பண்ணான்றான் மாமனாரு. இவரு ஏகப்பட்ட இடத்துல போயிட்டு இவரு வந்து கடையை வச்சுட்டு வந்துக்கிறாரு. அப்பா அம்மா வீட்லயே அண்ணங்கிட்ட கடை, மாமனார் வீட்டுக்கு போனா மாமனார் கிட்ட கடை, மாமனார் புலிங்கெல்லாம் ஆப்போசிட் ஆகுது. எல்லாத்துலயும் போகிறான், கை கட்டி நின்னுறான். எங்க போனாலும் பிரச்சனை என்ன பண்ண, டப்பா மாதிரி எத்தனை சுத்தி, குப்பை மாதிரி எத்தனை சுத்தி, கூடு வஞ்சல இருக்கிற போட வேண்டிய குப்பை எடுத்துக்கணும். சிந்தரப்பேட்டை மயூரியா பேக்கரி எதிர்க்க போடுறீ என்ற மாதிரி இவர் எப்பவுமே பிரச்சனையோட சுத்தி நிக்கிறாரு. கர்த்தர் அங்க இருந்து காப்பாத்துறாரு. இது வேற ஒருத்தரா இருந்தா அவனை தூக்குறான், அவனை ரொம்ப பண்ண. ஆனா ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, கர்த்தர் பின்னாடி இருந்து நீ என் புள்ளடா, அவன் கைய வச்சிட, நீ வெய்ய கைய அப்படின்றாரு. மகனை கைய வச்சு நாசனம் பண்றேன்றாரு கர்த்தர். யாரு எல்லாருக்கிட்டையும் ஏசா கிட்ட கூட சொல்லியிருப்பார் போல இருக்குது.
அவன் அங்க இருந்து ஒரு மாதிரி வரான், கோபமா தான் இருக்கிறான். அவன் ஏடா குடமான கேரைக்கு இவன் மாமனார், இவன் ஏடா குடமான, இவன் கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்தி இவன் பாத்துறான். அங்க எங்க அப்பா எதிரிகளெல்லாம் காப்பாத்துறது, என்னையும் காப்பாத்துருவாரு அப்படின்ற ஒரு ஒரு இது அவங்ககிட்ட வந்து அந்த அந்த அதான் சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்தா தான் தெரியும் வாந்திய பேதின்ற மாதிரி அந்த சூழ்நிலையில போய் அவன் என்ன பண்ணான், இந்த பக்கம் பார்த்தா மாமன, அந்த பக்கம் பார்த்தா அண்ணன் அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலையில போய் ஆண்டவரை விடல பாருங்க. இவன் நைட்டு ஃபுல்லா மல்யுத்தம் பண்றான் கத்தர்கிட்ட. நான் என்னை நீங்க ஏற்கனவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், மறுபடியும் என்னடா உன்னை ஆசீர்வதிக்கணும், உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க பட்டாதான் மறுபடியும் என்ன ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதித்தாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவனை புத்து இது பண்ண, பொழுது கிடிஞ்சு போச்சியா உடியா என்னன்றாரு. நான் விட மாட்டேன், என்ன 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 சமாச்சாரம் அப்படின்றான். உர்ரா இருறா அப்படின்றான். இல்ல இல்ல விட்டு வச்சு இந்த பாருங்க, இந்த வர்மகல்ல இந்தியன் குத்து குத்திக்கிறாரு, தொட சந்தல விட்டா வச்சாரு. என்ன நீ ரொம்ப பண்ணுகிற, அந்த காலை வச்சுதானே ரொம்ப என்ன முருகுறான்ட்டு தொட சந்தில என்ன பண்ண நரம்பு ஒரு முருகுறாரு, இந்தியன் குத்து ஒரு குத்திக்கிறாரு. அப்புறம் பார்த்தா நொண்டி என்னன்னு கேட்டா மல்யுத்தம் நைட்டு ஃபுல்லா கத்தர்கிட்ட விட்டு போயிடுவாங்க. பயந்துன்னு நொண்டி நொண்டி வந்து வேணாம், அண்ணனை பார்த்ததும் பயம் விட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, கர்த்தர் கூட இருக்கணுமா ஆசீர்வாதம் கூட இருக்கணுமா? கர்த்தர் கூட இருந்தா ஆசீர்வாதமும் என்ன பண்ணும் நிறைய வரும். இதுதான் எதிரிங்களை பார்த்து பயப்பட வேண்டிய பயம் வரும், நம்மளுக்கு சும்மாவே வரும் பயம். பிசாசு சும்மானா என்ன பண்ணுவான், இந்த ஃப்ரீயா வாங்கிக்கோங்க, சிம் கார்டு வாங்கிக்கோங்க, அப்புறமா காசு கட்டு எவ்வளோங்க சிம் கார்டு ஃப்ரீ தான், மாசம் மாசம் நீங்க கட்டுங்களா, அதுல நாங்க பார்த்து பயத்தை வச்சுங்க ஒதுங்கின்னு இருக்கும். அதுக்கப்புறம் எதனா ஒரு பிரச்சனை வந்துடும் அந்த பயத்து மூலியமா. ஃப்ரீ தான் பயம், வச்சுக்குங்க மனசுல. ஆப் பண்றா போதும். ஆப் பண்ண